சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு என் பல்லெல்லாம் சொத்தாயிடுச்சுன்னு அம்மா திட்டாங்க. இந்த கேவிட்டிஸ்னா என்ன மினி? நம்ம கூட சேர்ந்து மியூட்டன்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கைன்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வாயில பிறக்குது. நமக்கு எப்படி கேண்டி ஸ்வீட் எல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அப்படி அந்த கிருமிக்கும் கேண்டி ஸ்வீட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குதோ அப்படி தான் அந்த பாக்டீரியாவும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அந்த எனர்ஜியை வச்சு ஒரு குட்டி கிங்டமே நம்ம வாய்க்குள்ள கட்டிட்டு இருக்கு. நம்ம பல்லு வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த எனாமல் தான். எனாமல்ல கால்சியம் இருக்கிறதுனால நம்ம பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ற லாக்டிக் ஆசிடை தாங்குற அளவுக்கு சக்தி நம்ம எனாமலுக்கு இல்லை. இந்த எனாமலை தாண்டி டென்ட்னு பல்லுக்குள்ள செகண்ட் லேயர் ஒன்று இருக்கும். அதையும் இந்த பாக்டீரியா போய் அழிச்சிடும். அதையும் தாண்டி இது உள்ள இருக்கிற நர்வ்ஸ் தாக்குறப்போ தான் நமக்கு ரொம்ப பல்லு வலிக்குது. அப்போ நம்ம டாக்டர் கிட்ட போய் இந்த பாக்டீரியாவை கில் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த டீத்தை கூட சில டைம் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ ஸ்வீட்ஸ் கேண்டிஸ் தான் இதுக்கு காரணமா? இல்லை, நம்ம சாப்பிட்ற பாதி ஃபுட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட் சலைவா கூட சேர்றப்போ சுகராக உடையுது. அண்ட் எவென்ச்சுவலி அந்த சுகரை பாக்டீரியா சாப்பிட்டு வளருது. அப்போ நான் இனிமேல் ஸ்வீட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே சாப்பிடவே முடியாதா? அப்படியெல்லாம் இல்லை. டெய்லி மார்னிங் அப்புறம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி க்ளீனாக ப்ரஷ் பண்ணாலே நம்ம இந்த கேவிட்டிஸ்லேருந்து தப்பிச்சு ஜாலியாக சாக்லேட் ஸ்வீட்ஸு எல்லாமே சாப்பிடலாம். ஓகே கிட்ஸ், உங்களுக்கும் இதே மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.